ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பிரபாஸ் கிட்ஸ் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் 90s கிட்ஸ் பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்குறோம். அது ஒரு அழகான கிராமம், பூஞ்சோலை அப்படின்ற ஊர். ரொம்ப அமைதியான ஊர். அந்த ஊரில் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. குழந்தைங்களோட வீட்டுக்கு அவங்களுடைய அத்தை பசங்க, மாமா பசங்க எல்லாருமே சம்மர் லீவுக்கு வருவாங்க. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்த் லீவ் இருக்கும்ல, அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் கிளம்பி அவங்க ஊரில் பெரிய ஆலமரம் இருக்கும். ஆலமரம்னா தெரியும் இல்லையா, பேனியன் ட்ரீ. அதில் நிறைய விழுதுகள்லாம் இருக்கும். அதை பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுவாங்க. அந்த மரத்துக்கு அடியிலேயே ஒரு ஹேண்ட் பம்பும் இருக்கும். ஸோ அவங்க தண்ணி தேவைப்பட்டால் அதை அங்கே பிடிச்சி குடிச்சிட்டு ஹாப்பியாக விளையாடுவாங்க. அதுவும் வெறுங்காலோடையே ஓடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்ப பொடி சுட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே பக்கத்துலேயே குளம் இருக்கும். அதில் வந்துட்டு காலை நனைச்சிட்டு பேப்பர் போட்டெல்லாம் செஞ்சு விடுவாங்க. இந்த மாதிரியே அவங்க ஹோல் டேவும், அதாவது சூரியன் மறையிற வரைக்கும் அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் மறையிற நேரம் வந்துச்சுனாக்க எல்லாரும் பாய் சொல்லிட்டு போவாங்க. இந்த மொமெண்ட்டை அந்த ஊரில் இருக்க குளம், ஹேண்ட் பம்பு, அந்த ஆலமரம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க பாய் சொல்லும்போது நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா. அப்போ அந்த மரம், அந்த பம்பு எல்லாமே நாளைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இனிமையான பொழுதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தான் 90s கிட்ஸ் வளர்ந்தாங்க குழந்தைங்களா. அதனால் நாமளும் என்ன பண்ணணும், சம்மர் லீவ் விட்டால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹாப்பியாக விளையாடணும்.